நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பெரிய அளவில் அறியப்பட்ட அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான புதுக்கோட்டையை சேர்ந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அவர் அறிவிச்சிருக்காரு. இது முடிவல்ல, ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஆடியோ மூலமா பேசியிருக்கிறத செய்தி ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இதன் மூலமா என்ன சார் புரிஞ்சுக்கலாம்? மற்ற எம்எல்ஏக்கள் போல ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைய போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அல்லது இவர் புதிய தொடக்கம்னு சொல்லும் போது இவர் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? வாக்களித்த மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்றார்கள், ஏமாத்துகின்றார்கள், சுயநலத்துக்காக என்றுதான் கருதுகிறேன். 4 முறை அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். இந்த முறை வெற்றி பெற்று 20 நாள் 25 நாளுக்கு முன்னாடி வாக்காளர்கள் வாக்களித்த மை உலர்வதற்கு முன்பாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் என்று சொன்னால் ஜனநாயகத்தில் மக்களை எவ்வளவு முட்டாளாக பார்க்கிறார்கள், ஜனநாயகத்தை எவ்வளவு கேலியாக பார்க்கிறார்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தான் விஜயபாஸ்கர் செய்யறதுலாம். அவர் எந்த கட்சிக்கு போகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு ஒரு நாள் தான் அவர் சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. அதற்கு முன்பாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு இழிவாக கருதுகிறார் ஜனநாயகத்தை, இந்த ஜனநாயக மாண்பை எவ்வளவு சீர்குலைக்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. சுயநலத்துக்காக, தன்னலத்திற்காக அவர் எடுக்கின்ற முடிவில் எதுவாக இருந்தாலும் சுயநலமான முடிவு, தன்னலமான முடிவு தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் இவங்க தான் பொதுச் செயலாளர் எடப்பாடியை கொண்டு வரணும், விஜயபாஸ்கர் தான் துடியா துடிச்சார். இப்ப பொதுச் செயலாளருக்கு இவருக்கும் கருத்து வேறுபாடுன்னு சொன்னா இவங்க பொதுச் செயலாளர் அதிமுக மாற்ற முடியும். அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஜனநாயகத்துல இவர்கள் வளர்ந்த கட்சி, இவர்களை உருவாக்கிய கட்சி, அந்த கட்சிக்கு துரோகம் பண்றோம் என்று மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தாம இன்னும் 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தாவேக்கா இருக்கும், அதற்கு முன்னாடி நாம் சம்பாதிக்க வேண்டும், கொள்ளையடிச்சே பழக்கப்பட்டவர்கள், ஊழல் செய்தே பழக்கப்பட்டவர்கள், 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்து விட்டோம், இன்னும் எதிர்கட்சியாக இருக்க முடியாது என்று கருதிதான் இன்றைக்கு இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக மக்கள் இதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். இவர்கள் சொல்லுகின்ற எந்த முடிவா இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வாக்காளரிடத்திலே பணம் கொடுத்து வெற்றி பெறலாம் என்ற கலாச்சாரம் எல்லாம் மாறி வருகின்றது. ஆகவே விஜயபாஸ்கர் போன்றவருடைய செயல் என்பது அருவருக்கத்தக்க செயல், ஜனநாயகத்தில் சகித்து கொள்ள முடியாத செயல். இந்த செயலை வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள் நிச்சயமாக விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு சரியான பதிலடி எதிர்காலத்திலே கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், அவர் தாவேக்கால போய் இணைய போறாரா இல்ல புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எதுக்கு வாய்ப்பு அதிகம்னு பாக்குறீங்க? இந்த மாதிரி பேர் வழிகள் தனியாக கட்சி நடத்தி செலவு பண்ண, சம்பாதிச்ச செலவு வாங்கின லஞ்சம் ஊழல் மூலமா சம்பாதிச்ச பணத்தெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. அதனால தாவேக்கால தான் போய் இணைவார். ஏன்னா தாவேக்கால போய் அங்க ஆள் இல்ல, விவரமான ஆள் இல்ல, நம்ம போனா சம்பாதிச்சிடலாம். இப்ப எம்எல்ஏ பதவிக்கு தானே நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ராஜினாமா பண்ணா எதிர்காலத்துல எம்பி பதவிக்கு நிக்கலாம் அப்படின்லாம் ஒரு கணக்கு போடுறாரு. அதனால இப்பவே போய் இடத்த பிடிப்போம் அப்படின்னு சொல்லிதான் ஆளுங்கட்சியில எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும்ன்ற வித்தை தெரிந்தவர்கள், ஒரு ஆளுங்கட்சியில எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்று வித்தை தெரிந்தவர் தான் விஜயபாஸ்கர். ஆளுங்கட்சியில எப்படி கொள்ளையடிக்கலாம், ஊழல் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம்ன்ற ஒரு ரகசியத்தை தெரிந்தவர்கள் தான் விஜயபாஸ்கர் போன்றவர்கள். ஆகவே அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா தாவேக்கா தான் போவார், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா தனியா கட்சி நடத்தி தனியால வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். தனியா கட்சி நடத்துற அளவுக்குலாம் அவருக்கு ஒன்றும் சத்தும் இல்லை, நாடு தெரிஞ்ச தலைவனும் இல்லை, மக்களுக்காக பாடுபட்ட தொண்டனும் இல்லை. அதனால அவர் தனி கட்சி நடத்த வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக தாவேக்காவுடைய ஆலோசனையோடு தாவேக்காவிட்ட பேசி, ஏற்கனவே வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களாம் பேசுனதுதான் ஒவ்வொருத்தரா போறாங்க. இன்னும் நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். இப்போ சி விஜயபாஸ்கர் அவர்கள் மேல குட்கா ஊழல் கேஸ் முதல்ல பெரிய கேஸுகள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப அவர் போய் தாவேக்காவில சேர்ந்தாங்கன்னா அப்போ தாவேக்கா சொல்லக்கூடிய தூய சக்தி அப்படிங்கிற விஷயம் அடிபட்டு விடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
அப்போ தாவேக்கா வந்து இவரை சேர்த்துக்கிறது யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. எப்படி சார் பாக்குறீங்க? இது என்ன புது கேள்வியா இருக்கு? தாவேகா கட்சியை தற்கூரி கட்சி, ஊழல் கட்சி, கற்பழிப்பு கட்சி எதா இருக்கு பாக்குறீங்களா? இப்ப நாடு முழுவதும் இப்ப இந்த 20 நாள் ஒரு மாசத்துல நடக்கக்கூடிய கற்பழிப்பு சம்பவத்துக்கு பின்னாடி தாவேகா நிர்வாகி, அதை பாதுகாக்கிறது சட்டமன்ற உறுப்பினர், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர். தாவேகா தான் 3 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான், 7 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான். அதனால தாவேகா கட்சியே சமூக கட்சி. அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிற ஆளு கூட யாரு? ஊரை கொள்ளையடிச்சு லாட்டரி கொள்ளையடிச்சாலு, லாட்டரி மூலியமா யார் பரிசுத்தமான போய் சேர்ந்திருக்காங்க? தாவேகா தலைவன் சொல்லக்கூடிய விஜய் யோக்கியம் பண்ணாலா? வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கு ஒழுங்கா வரி கட்டினாரா? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் குட்டியதற்கு பிறகு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள காரை வாங்கிட்டு அதற்கு வரி கட்ட மறுத்தவர். புலி படத்துல ஒழுங்கா கணக்கு காட்டாம, அதனாலதான் தாவேகா உற்பத்தி ஆச்சு. புலி படத்தினால தானே வருமான வரித்துறை ரைடு செய்து வீட்டுல பணத்தை எடுத்ததுக்கு பின்னாடி வருமானத்துக்கு மீறிய பணம் வீட்டுல இருந்ததுனால மிரட்டி, விழுப்புரத்துல ஷூட்டிங்ல இருந்து ஒரு மிரட்டி தான் தாவேகா உற்பத்தி. இது வரைக்கும் அவர் எத்தனை படத்துல நடிச்சிருக்காரு? எந்த படத்துலயாவது அவர் பிளாக் மணியை வாங்கினது இல்லையா? ஒயிட் மணி எவ்வளவு, படத்துக்கு பிளாக் மணி எவ்வளவுன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. அதனால அவரே யோக்கியமான ஆள் கிடையாது. இப்ப தாவேகா கட்சியில சேர்ற ஆளு பூராமே ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்ட ஆளுங்கதான், லஞ்ச லாவணியத்துல சம்பந்தப்பட்ட ஆளுங்கதான், கற்பழிப்பு வழக்குல இருக்கிற ஆளுங்கதான், லாட்டரி சீட்டு விற்கக்கூடிய ஆளுங்கதான். இப்படி ஆளுதான் தாவேகா இருக்கு. தாவேகா கட்சியை இப்பொழுது அதாவது சமூகத்துல செய்யக்கூடிய சீர்கேடான ஆட்களின் கூடாரமாக, சமூக விரோதிகளின் புகலிடமாக, கற்பழிப்பு செய்யக்கூடியவர்களுடைய கயவர்களின் கூடாரமாக தாவேகா கட்சி திகழ்கிறது. யோக்கிய யாருக்கு அவரால் அங்க சொல்லுங்க? யாராவது யோக்கிய ஒருத்த தாவேகால? தாவேகா கட்சியே சமூக விரோதிகளின் புகலிடம். அதனால விஜயபாஸ்கரை இருகரம் கூப்பி வரவேற்பாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, வெல்லமண்டி நடராஜன், இப்போ வந்து சி விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய பிக் ஷாட் ஒரு தொகுதியில, ஒரு ரீஜியன்ல அவர் வந்து முக்கியமானவராக பார்க்கப்படுவர்கள் எல்லாம் போய் தாவேக்காவில சேருவது அப்படிங்கிறது தாவேக்கா இன்னொரு அதிமுக அப்படிங்கிற பார்வையை வந்து கொடுக்குது இல்லையா? அது வந்து தாவேக்காவுக்கு ஆபத்தா மாறிடுமா? எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா ஒரு மின்மினி பூச்சி, அந்த இருட்டுல தோன்றி மறையக்கூடிய ஒரு மின்மினி பூச்சி. வாக்கு இயந்திரத்தால் வெற்றி பெற்ற கட்சியை தவிர மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சி. மக்கள் செல்வாக்கு இருந்தா ஏன் தமிழ்நாட்டில் அடித்த அலை பாண்டிச்சேரியில் அடிக்கல? தமிழ்நாட்டுல 8 மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட ஏன் பெற முடியல? அல்ல, என்னை போன்ற உறுதியாக நம்புகிறோம், வாக்குச்சீட்டு இயந்திரத்தில், பாஜக தந்திரத்தில் மக்கள் செல்வாக்கு இல்லாத இந்த கட்சியை ஜெயிக்க வச்சிருக்காங்க பிஜேபி. அதனால அதிமுக இருந்து கடம்பூர் ராஜு, இந்த விஜயபாஸ்கர், இன்னும் சில சில்லுண்டிகள் போறதெல்லாம் வந்து அதிமுகவாக இவங்களை பார்க்க முடியாது. அதிமுக என்பதற்கு அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நீங்க அதிமுக இருந்து சேடவெட்டி முத்தியா போனாரு, அதிமுக இருந்து நாஞ்சில் மனோரனே போனாரு, அதிமுக இருந்து ஜிஆர் எட்மன் போனாரு, அதிமுக இருந்து அனைவருமே போனாங்க. ஆர் வீரப்ப போனாரு, ஜெகத்ரட்சியம் போனாரு. திமுக அமைச்சரவையில் பாதிக்கு மேற்பட்ட ஒரு 75% அண்ணா திமுக போனவதான். ராஜ கண்ணப்பனா இருக்கட்டும், ரகுபதியா இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், நீங்க பார்த்தா அதிமுக காரங்க தான். அப்ப அதிமுக அடையாளமாக திமுக இருந்துச்சா? 14-15 பேரு அமைச்சரா இருந்தாங்க. அதனால அதிமுகவுடைய அடையாளமாக திமுக இருந்ததா? தனிநபர்களை வைத்து ஒரு இயக்கம் இல்லை. அதனால வந்து ஒரு விஜயபாஸ்கர் போனா ஒருத்தர் வந்துட்டாரு, மறுநாளே போய் சாவியை கொடுங்கன்னு கேட்கிறாரு, எங்க ஆபீஸ் சாவியை கொடுங்கன்றாரு. சிவி சண்முகத்துக்கு போனா அவரு சாதாரண ஒரு நகரச்சில இருந்த பசுபதி ஆபீஸ் சாவியை பூட்டிட்டு சிவி சண்முகத்துக்கு வெளியே போடுறாரு. ஆனா அடிமட்ட தொண்டன், அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சிக்கு முகமாக சில பேர் போவாங்க. திமுக இருந்தா எல்லாம் அண்ணா திமுக போனாங்க. ஆனா திமுக அழிஞ்சு போச்சா? திமுக இருந்துதான் எல்லாருமே போனாங்க. மேயர் முத்தன்ல இருந்து, நாவலர் இருந்து, மதியழகுல இருந்து, சீனிவாசன் இருந்து அனைவரும் அங்க போனாங்க. திமுக அழிஞ்சதா? 5 முறை ஆட்சிக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி. இல்ல, இதுலதான் என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ அதிமுக அதிருப்தி ஏற்பட்டா திமுக போனாங்க,
திமுக அதிருப்தி ஏற்பட்டா அதிமுக வந்தாங்க. இப்ப 2 கட்சியுமே இல்லாம புதிய கட்சியாக தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு வந்த தாவேக்களை போய் சேர்றது அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது 2 கட்சிக்குமே அடையாளம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கொள்கை உண்டு. சமூக நீதி களத்திற்காக நிற்கக்கூடிய கட்சி, மாநில உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய கட்சி, தன்னுரிமையை பாதுகாக்கக்கூடிய, இனமானத்தை சுயமரியாதையை பாதுகாக்கக்கூடிய கட்சி அதுக்கு தளத்தில் இருக்குது. அதற்கு எதிராக திராவிட இயக்கத்தின் அடையாளத்தோட தொண்டர்கள் நிறைந்த கட்சி தான் அதிமுக. இந்த அளவுக்கு கொள்கை பேஸ் கிடையாது. ஆனா அவங்க திராவிட இயக்க அண்ணா படத்தை வச்சு, அதுவும் ஒரு திராவிட இயக்கத்தின் அடையாளமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து திமுகவுக்கு எதிர்முகமாக இருதுருவ அரசியல் தான். தாவேக்காக்கு என்ன இருக்கு? தாவேக்கா கட்சிக்கு என்ன இங்க போறது? இப்ப திமுக இருந்து அண்ணா திமுக போனா அதிமுக போய் திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க கொள்கையில சரியில்லை, நீங்க மாநில சுயாட்சி கேட்கறது சரியில்லை, அல்லது இந்திய திணிப்புல தீவிரமா பண்ணிருக்கணும், அல்லது தனியிட பிரச்சனைகள் எப்படி நடந்திருக்கணும். இவங்க ஆட்சியில இருந்து அவங்களும் சொல்லுவாங்க, நீங்க இலக்கியத்தில் பிரச்சனையை கைவிட்டீங்க, இப்படி கொள்கை ரீதியா தான் நீங்க முன்ன செஞ்சீங்களா, நான் முன்ன செஞ்சேனா? இடஒதுக்கீட்டுல நீங்க பண்ணீங்க, நாங்க 69% கொண்டு வந்தோம், நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க? இப்படி நடக்கும். ஆனா தாவேக்கா என்பது அது எந்த அடையாளம் இல்லாத, கொள்கை இல்லாத, லட்சியம் இல்லாத சந்திரப்புவாதிகளின் சமூக உறுதிகளின் புகலிடம். அங்க கொள்கையும் இல்லை, லட்சியம் இல்லை. அதனால அங்க தலைவனவே பார்க்க முடியாது. நீங்க தலைவரே பார்க்க முடியாம சினிமா தியேட்டர்ல போய் முண்டியடிச்சுட்டு போற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் போய் குஷியானதை பாக்குறதுக்கு அசிங்கம் இல்லை. அதனால தாவேக்காக்கு போறது என்பது கேடர் பார்ட்டி கிடையாது. அது கீழே வரைக்கும் கட்டமைப்பு இல்லாத கட்சி. ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால சம்பாதிச்சிடலாம், ஊழல் பண்ணலாம், பணம் ஈட்டலாம் போறாங்களே தவிர, போனவங்க எல்லாமே வெகு விரைவில் அப்படியே ரிட்டர்ன் ஆவாங்க. இந்த காட்சி தமிழகத்துல அரங்கேறும். ஏன்டா அவங்க நினைச்சு போறது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கும். அது வேற மாதிரி கட்சி. இங்க அப்படி இல்லை. அதிமுக திமுக என்பது திராவிட இயக்கத்துடைய அடையாளங்களாக, திராவிட இயக்கத்துடைய கொள்கையிலே பேசக்கூடிய இயக்கங்களாக இருந்த கட்சி. அங்க எந்த அடையாளமும் கிடையாது. முழுக்க முழுக்க பிஜேபியுடைய அடையாளம் தான். RSS உடைய அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய கட்சி. அதனால தாவேக்காக்கு போனவங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு திருப்தி ஏற்படாது. அவர் தக்க வச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு விஜய் நடந்துக்கிற மாட்டாரு. அங்கே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஜென்சின்றான், பூரா 60 வயசு 70 வயசு 75 வயசு சேர்றான். முக்கியத்துவம் கொடுத்தா ஜென்சி வெளியேறிடுவான். அது விஜய்க்கு தெரியும். விஜய் இந்த தற்கூறிகளை வச்சுதான் கட்சி நடத்த முடியுமே தவிர, இந்த கொட்டை போட்டு போனாளுகளை வச்சு கட்சி நடத்த முடியாது. இது கூட எதுக்கு வரான்னு விஜய்க்கு தெரியும். வந்த திமுக வந்தியா, அண்ணா திமுக வந்தியா, தாவேக்கால சேர்ந்தியா, இங்கிருந்து போய் என்ன செய்ய முடியும்? அங்க ஏற்கனவே ஆக் பண்ணி ரசிகர் மன்றம், அது மக்கள் மன்றமா இருந்து விஜய் கூட இருந்தவங்களுக்கு தான் செங்கோட்டையன் போனாரு. 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், பல முறை அமைச்சராக இருந்தவர். ஆனந்துக்கு அங்க கட்சியில் இருந்தக்கூடிய அருண்ராஜ் இவங்களுக்குலாம் அடுத்த 5வது இடத்துல இருக்கு. இதான் நிலவரம். செங்கோட்டையனுக்கு என்ன நிலவரம்னு கேட்டா, ஆனந்த் பெரிய அறிவாளி இல்லையா? அவர் ஒரு சாதாரண கேள்விக்கு பதில் சொல்றாரு. விஜய் 2 தொகுதியில போட்டி போடுறாரு, எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மனிதனை எத்தனை தொகுதியிலும் போட்டிடலாமே. 2 தொகுதிக்கு போல போட்டியிட முடியாது தெரியாதாலும் இந்த புஷியானது. அவருக்கு அடுத்து 5வது இடத்துல இருக்காரு செங்கோட்டையன். அவர் முதைய போய் இவங்கெல்லாம் எதுக்கு வராங்கன்னு விஜய்க்கு தெரியாதா, ஆனந்துக்கு தெரியாதா? ஆனா இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, வாங்க 2 வருஷத்துக்கு அமைதியா இருக்கணும். தாவேக்கா கட்சி திராவிட இயக்கத்தின் அடையாளம் கிடையாது. தாவேக்கா கட்சி என்பது ஒரு கொள்கை ரீதியான கட்சியும் இல்லை. வந்தவர்களை அரவணைத்து செல்லுகின்ற பக்குவம் அல்ல. அதனால தலைவனவே பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு மந்திரியா இருந்தாலுங்க, ஒரு கட்சியில ஒரு முகமா இருந்தவங்க போய் ஒரு தலைவனை பார்த்து கட்சி சேர முடியல. இப்ப தலைவர் கலைஞரை பொறுத்தளவில் சாதாரண சாமானிய மக்களின் தலைவர். முதலமைச்சரா இருந்தாலும் எப்ப இருந்தாலும் சாதாரண போய் யார் வேணாலும் பார்க்கலாம். எளிய தொண்டர்களில் அணுகுமுடியக்கூடிய தலைவர் கலைஞர். காஸ்ட் லீடர் கிடையாது. ஒரு முறை சட்டமன்றத்தில் சொன்னார், என்னையை மிக 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 எளியவன், எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கிறது எளியவனுக்கு முன்னாடி சொன்னார். ஒரு முறை இது 3ஆம் தர அரசு என்று கண்டே சொன்னார் கலைஞரை பார்த்து சட்டமன்றத்தில். அல்ல அல்ல, நீங்கள் சொல்லுகின்ற வர்ணாசிரம அடிப்படையில், மனுதர்ம அடிப்படையில் நான் 4ஆம் தர சர்க்கார்,
நான் சூத்திரன் சர்க்கார் உங்க அடிப்படையில் அப்படின்னு சொன்னார். ஆனா அதை விட நீங்க ஜெயலலிதா அம்மாவை பார்த்தா காஸ்ட் லீடர், அவங்களை யாருமே பார்க்க முடியாது. ஆனா அவங்களே கூட இப்படி கட்சி மாறி வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை சந்திச்சு சேர்ப்பாங்க அவங்களே. இப்ப அதை விட 100 மடங்கு காஸ்ட் லீடராக நம்முடைய விஜய் இருக்காரு. அதனால விஜய்க்கு பின்னாடி அதிமுக திமுகவினர் அபிலாஷையோடு சில பேர் செல்கிறார்கள். அவர்கள் வெறு விரைவில் முகாமுக்கு திரும்புவார்கள். சேரக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே விஜய் சந்திச்சு சேராம ஆதவ அர்ஜுனா அவர்களை சந்திச்சு சேர்றாங்க. இப்படி ஒவ்வொருவரும் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால சேரும் போது ஆதவ அர்ஜுனா அவருடைய பேர் அடிபடிட்டே இருக்கிறதா பார்க்க முடியுது. அப்போ இந்த பின்னணியில ஃபுல்லாவே ஆதவ அர்ஜுனா தான் இருக்காரு அப்படின்னும் நிழல் முதலாகவே அவர் தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் தான் முதல் போட்ட முதல்வர் வந்து விஜய். அதாவது ரோபோன்றது இயங்கும், நம்ம செட் பண்ணி வச்சுட்டா மிஷின்ல அது இயங்கும். ரோபோ விட மோசமான ஒரு பொம்மை முதல்வர் விஜய். ஒரு ஸ்கூல் பையனை மாதிரி காலையில 10 மணிக்கு பிரிகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொண்டு வர்றது, சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போறது. ஒரு பொது நிகழ்ச்சி இல்லை, பொதுவா யாரையும் எந்த அதிகாரியும் சந்திக்கிறது இல்லை, நான் ரீல்ஸ் போடுறது, சாப்பிடுறத. இது ஒரு பிரிகேஜி ஸ்டூடெண்ட் செய்யற வேலையை ஒரு முதலமைச்சர் செஞ்சுட்டு 5 மணிக்கு மேல பனையூர்ல போய் படுத்துக்கிறது. எப்ப லீவ், நாங்களாம் சின்ன படம் இருக்கும்போது லீவ் விட்டாச்சுன்னா லீவ் விட்டாச்சுன்னு ஜாலியா ஓடியாருவோம். அது மாதிரி சனி ஞாயிறு லீவ் விட்டா வீட்டுக்கு போயிடாரு, யாரும் பார்க்கறது இல்லை. ஆனா முதல்வராக இன்றைக்கு பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்தவர் தான் ஆதவ அர்ஜுனா. அந்த மாநாடுக்கு உளுந்தூர்பேட்டை மாநாட்டிலிருந்து தாவேக்காக்கு 3000 கோடி செலவு செய்தவர் லாட்ரி அதிபருடைய மருமகன், முதல் போட்ட முதலமைச்சர். அதனாலதான் இந்த தாவேக்காக்கு இன்னைக்கு முதல் போட்ட முதலமைச்சர் யாருன்னு கேட்டா ஆதவ அர்ஜுனா. இப்ப அவர் தான் பிள்ளை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாரு. பிடிச்சு தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவை நம்ம வீழ்த்திடுவோம், நம்ம இவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு ஒரு விஜயபாஸ்கர் யாரோ சில பேரை பார்த்து அவர் கணக்கு கூறாரு. அவருக்கு வந்து அரசியல்ல வந்து விவரம் இல்லைன்னு தான் அர்த்தம். முதல் போட்டுக்கலாம், கோடான கூட அவங்க மாமனார் சம்பாரிச்சு வச்சிருக்கலாம், பணம் இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசியல் களம் என்பது, தமிழ்நாட்டுல எப்பொழுது சூழ்நிலை பருவச்சூழ்நிலை மாறும், தட்பவெப்பம் மாறும், எப்ப குளிர், எப்ப வந்து வெப்பம் அதிகமா இருக்குன்றதுலாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியாது. ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து வெகு விரைவில் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை புரிஞ்சுக்கிடுவார். ஏண்டா நாங்கெல்லாம் எத்தனை துரோகிகளை, எதிரிகளை, எத்தனை களம் கண்டு வந்திருக்கிறோம். வர்றவங்கெல்லாம் அவர் நினைச்சிட்டு இருக்காரு, விலை கொடுத்து வர்றவங்களாம் நாளைக்கு இதை விட விலை கொடுத்து அங்கிட்டும் போவேன். அதை போது அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால விலை கொடுத்து வாங்கிடலாம், பணம் இருக்கு வாங்கிடலாம் நினைக்கிறாரு. இவருடைய ஆட்டம், ஆதவ அர்ஜுனாவுடைய ஆட்டம் தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆட்டத்தை பார்த்திருக்கோம். பல பேர் ஆட்டவங்களை பார்த்திருக்கோம். இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க, சரித்திரத்துல மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. அதுல ஆதவ அர்ஜுனா ஆட்டம் இப்ப வந்து ரொம்ப கூடுதலா இருக்கு. வெகு விரைவில் அவர் ஆட்டம் கொட்டம் அடக்கப்படும். ஓகே சார், பல்வேறு முக்கியமான விஷயம் பண்ணிட்டு சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி சார். நன்றி.